ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரெசிபிஸ் தமிழ். எம்மியான கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. நான் ஒரு 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் வடித்து இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுமே கொஞ்சம் கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அரிசி வேகட்டும். இப்போ ஒலை கொதித்து பொங்கு வந்ததுக்கப்புறமா மூடி திறந்து பார்க்குறேன். அரிசி பாதி வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ சாதம் வடிக்க தயாராக இருக்குது. பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நீளமாக அரிசி எவ்வளோ நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த சாதத்தை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு வைக்கிறேன். பாருங்கள், சாதம் எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன், இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கோபி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன். கோபியை கழுவி சுத்தம் பண்ணி கபாப் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மசாலாவில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறமா கோபியை ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. முட்டை வந்து ஆப்ஷனல் தான். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க முட்டை சேர்க்காமையே கார்ன்ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட பாண்ட்லியில் ஒட்டவே இல்லை. நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இதை அப்படியே சாப்பிட்றவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பொரிச்ச காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்சும் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இது தாங்க பெரிய வேலையே. கோபி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதில் பொறுமையாக இவ்வளோ தான் பொறுமையாக செய்யணும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஆயிரும். இவ்வளோ செஞ்சிங்கனாவே ஃப்ரைட் ரைஸ் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். இது பொரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு பெரிய பாண்ட்லி எடுத்துக்கிறேன். அதில் இந்த எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றி இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த காய் வெங்காயமெல்லாம் சேர்த்தும் போது ஒன்று ஒன்றா சேருங்க. ஒவ்வொன்றும் வேகிறது ஒவ்வொரு டைமாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப தீயவெல்லாம் கூடாதுங்க. கொஞ்சம் அப்படியே வாய்க்கு நறுக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும். கேப்சிகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. கேப்சிகம் போட்ட உடனே நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போவே ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து காய்களை சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்ங்க வந்து நல்லா வேகணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நிறைய வாய்க்கு நறுக்குன்னு கிடைக்கணும். என்னென்னா வெட்டும் போது கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சம் காய்ங்களோட சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லைன்னா எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற மசாலாலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும்.
இது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது தண்ணி விடாமல் இருக்கும். கொஞ்சம் டக்கு டக்குன்னு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வடித்து வச்சு எவ்வளோ நேரம் ஆயிருக்குது, ஆனாலும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் வடிச்சிங்கன்னா தான் கடையில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். அப்போ தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலெல்லாம் கண்ட எண்ணெயெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க. அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க பொறுமையாக வீட்டிலே சாப்பிட்டுப்பாங்க. சாதம் போடும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடையாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பெரிய கரண்டியை எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்ன்ட்டு ஒன்று கிடைக்குதுங்க கடையில். இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டதுனால எந்த கெச்சப்பும் சாஸு எதுவுமே போடலைங்க நான். இதெல்லாம் போடும்போதெல்லாம் ஸ்டவ் சிம்மில் தாங்க வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இந்த வெங்காயத்தாளை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஜென்டிலாக தாங்க மிக்ஸ் பண்ணணும், அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற கோபியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் பொரித்தேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பொடிசாகவே பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் லீவ் விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டிலையே கடையில் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறதே விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சுட சுட கூடவே கெச்சப் வச்சுக்கலாம். இதை ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த மாதிரி எம்மியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.